திருமணத்தில் ஒரு சாதனத்தை முறையே இறைவனின் அருள்களை அவர்கள் திருச்சமூலியை நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களோடு இன்று திருச்சபை மகிழ்ந்ததும் வரமனை திருமண் பக்திகள் வருக என உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புமிக்க அன்போடு அன்பரசு அனைத்து அன்பரசு திருப்பணியால் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை நம் ஆண்டுகள் முத்தையை காத்துமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிரியர். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அச்சிட்டுள்ளார். இப்போது மற்றொரு திருச்சாரின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கியுண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏழை கடமை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். ஏற்கனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலே உங்களை வினவுகிறேன். அந்தோனி அழைக்கிற அன்பரசு, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கையின் நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபை சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களுக்கு வலது கையிலே சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திரும்பும் திருச்சபை முன்னிலையில் அந்தோனி என்னும் நான் உங்களை அழைக்கிற அன்பரசியை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். அன்பரசி என்னும் நான் அந்தோனி என்னும் உங்களை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்திருந்த சம்பளத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆட்சியை உங்கள் மீது நிறைவாய் கொடுத்திருவாராக. இறைவன் நினைத்ததை மனிதர் குறிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இந்த திருமாமணி இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். Father bless me. அப்பா அம்மா அந்த பெரிய மாட்டேன் தெரியுமா? உன்னுடைய அம்மா பண்ணுவாங்க.
வாங்க போதும். மாமா அடைக்கல் அன்பரசி நான்குக்கும் பெருமானிக்கத்திற்கும் அடைக்கல் அன்புக்கும் பெருமானிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்ளுங்கள். திருமாலிகத்திற்கு அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பேராலே அணிந்து கொள்கிறது. அனைவரும்